கரம் பிடித்து அன்பாய் நடத்தி சென்றீரே. ஏழை என்னை நினைத்து ஆசீர்வதித்தீரே. கரம் பிடித்து அன்பாய் நடத்தி சென்றீரே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு, அந்த மகத்துவமான மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகட்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அன்பானவர்களே, ரட்சிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விடுதலைக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் வழி என்னன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது. நிறைய பேருக்கு விடுதலை வேணும், சுகம் வேணும், மேன்மை வேணும், உயர்வு வேணும், வசதிகள் வேணும், எல்லாம் வேணும். ஆனா விடுவிக்கிறவர் மாட்ட வேண்டாம். விடுதலை வேணும், விடுவிக்கிறவர் வேண்டாம். ஆனா இங்க சங்கீதக்காரராகிய தாவீது அவருடைய அனுபவத்தை பின்வரப்போற சந்ததிகளுக்கு சொல்றார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். சிங்கம் வரும்போது கூப்பிட்டு இருக்கலாம், இடுக்கன் தானே. கரடி வரும்போது கூப்பிட்டு இருப்பாரு, கோலியாத்துக்கு முன்னால கூப்பிட்டு இருப்பாரு, சவுல் அவரை அழிக்க பிரயாசப்பட்ட போது கூப்பிட்டு இருப்பாரு. அவருடைய வாழ்க்கையில எத்தனை எதிராளிகள் வந்தார்களோ அத்தனை எதிராளிகளுடைய கைக்கு அவர் காப்பாற்றப்பட்ட ரகசியத்தை இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த ஏழை கூப்பிட்டான். கூப்பிடும் போது ஏழை, கூப்பிட்டு முடிச்ச பிறகு ஏழையாகவே இல்லை. கர்த்தர் பிரியமான அந்த தரித்திரம், அந்த சிறுமை என்ற ஏழ்மை நிலையை மாற்றி கர்த்தர் அவரை உயர்த்தினது போல கூப்பிடும் போது ஏழையா இருப்போம், கஷ்டத்தில் இருப்போம். ஆனா நீங்க தொடர்ந்து கூப்பிட கூப்பிட உங்க குரலை கேட்கிறவர் உங்களை விடுதலை ஆக்கும் பொழுது இனி நீங்க ஏழையா இராதபடிக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். கண்களை மூடினவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டான் என்று என் தகப்பனாகிய தாவீது சொன்னார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும். ஜெபிக்க தெரியும், கூப்பிட தெரியும், ஆனா கூப்பிட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற நிலைகள் மாறுவதாக, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தோஷங்கள் விலகுவதாக. ஒரு வல்லமை, ஜெபிக்கிற வல்லமை உன் பிள்ளைகளை மூடி, ஏன்னா அவங்க விடுதலை அவங்க விண்ணப்பத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றினதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெரிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏழை என்னை நினைத்து ஆசீர்வதித்தீரே. God bless you church. Have a blessed day. இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.